இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான கர்ம வினை பயன்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் அதிகப்படுத்தணும், எதை தவிர்க்கணும், இது கிளியராக தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதே உங்களுக்கு இந்த கேமரா ஷூட்டிங், வீடியோ, இந்த மேடை பேச்சுகள், லாயர் சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும். முதல் இந்த ராசி முக்கியமாக நெருப்பு சம்மந்தப்பட்டது. ஒரு சில பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ஹேபிட்ஸ்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா இது இதாக வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா சுகர் பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இங்கே தான் வந்து நிற்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான கர்ம வினை பயன்கள் எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் அதிகப்படுத்தணும், எதை தவிர்க்கணும், இது கிளியராக தெரிஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை சேஃப். நான் நிறையா பேர்த்துக்கு தெளிவாக வரும்போது ஜோதியம் பார்க்கும்போது சொல்லிடுறேன், இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் ப்ளஸ். ஆமாம் சார், இது பண்ணி தான் சக்ஸஸ்ம்பாங்க, ஒரு சில இது பண்ணி தான் மைனஸும்பாங்க. ஏன்னா மற்ற கிரக அமைப்புகள் நிறைய விஷயம் சொன்னாலும் அடிப்படை சாராம்சமே ஒன்று. மனசு, சந்திரன், அது ஒரு பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மனசு உள்நோக்கி போகிறது, அதை பற்றி நிறைய பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ரிஷபராசிக்கு பேச்சு திறமையால் வளரும் ரிஷபம். இந்த ராசி நிறைய பேரும் பேசணும். மேடை பேச்சு, பொது சபைகள் பேசுகின்ற பேச்சு வளர்ச்சி உண்டு. வாக்குப்பளிதம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே நல்ல விஷயமாக பேசணும். ரிஷபத்துக்கு நீங்கள் சொல்கிறது நடக்குங்க. எந்த ஒரு வயதில் இருந்தோம் நீங்கள் சொல்கிறது நடக்கும். ஒரு சிலருக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருப்போம், 2 வருஷம் கழிச்சு நடக்கும். சொல்லுவாங்க, ஆமாங்க நீங்கள் சொன்னது நடந்துச்சுங்க. அப்போ இன்றைய விதைக்கின்ற வார்த்தை என்ற விதைகள் ஒவ்வொன்றும் நல்லதாகவே பதிச்சிருங்க. பிற்காலத்தில் நல்லபடியாகும். இந்த ராசிக்கு இப்போ என்னென்ன கர்ம பயன்? பொதுவாக ஃபஸ்ட்டு விஷயம், கூட்டு என்ற ஒரு விஷயத்தில் எப்பவுமே கவனம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கூட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரிஷபந்தாங்க. ரிஷப லக்னம் வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடமே பாதகாதிபதியோட தொடர்பு. அதான் 9 சனி, 7ஆம் தேதி 12. இது வெளிநாடு சம்மந்தப்பட்டது. வேறு ஊருக்காரங்க கூட்டினா கூட அலோவ் பண்ணிடுறோம். சொந்தத்தில் போட்டோம் ப்ராப்ளம் அப்படிமே. அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம், ரிஷபமாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ கூட்டுங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ கணவர் வகைகள் ஆல்ரெடி அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். இந்த ராசிக்கு கலை, எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு க்ரியேட்டிவ் டிசைனிங், ஒரு டெக்ஸ்டைல், கவரிங், ஏதோ ஒரு அழகு சாதனம் அந்த இடத்துல வந்துட்டால் இந்த ராசிக்கு ஓகே. செய்யும் தொழில் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இந்த ராசிக்கு சீட்டுங்கிற யோகம், இந்த சின்ன சிறு சேமிப்பு சூப்பராக செட் ஆகும். நிறையா ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லுவேன், சின்னதாக சேர்த்து நகைச்சீட்டு போடலாம், சிறு சேமிப்பு செல்லாம், அந்த ஆர்டி போடுறது, அந்த வீட்டு அருகில் சீட்டு போடுறது. பொதுவாக வீட்டு அருகில் நல்ல சீட்டாக பார்த்து போட்டுருக்காங்க, உங்களுக்கு யோகம்தான். இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். இந்த ராசிக்காரங்க சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ETF மாதிரி சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். தெரிந்த ஷேர் மார்க்கெட்டில் சந்திரன் ஆதிக்கம் உங்களுக்கு நிறையா டே ட்ரேடிங்லாம் வேண்டாம். தெரிஞ்ச ஆதிக்கம் பண்ணும்பொழுது இவங்களுக்கு மூட்டு பார்த்திங்கன்னா போட்டோன்னே கிட்டத்தட்ட டக்குன்னு 15%, 16% வித்தின் 3 மந்த்ஸில் டெவலப் ஆயிரும். சிறுக பணம் சேர்க்க இந்த ராசி பெஸ்ட்டுங்க. இந்த ராசி ஒன்று பண்ணக்கூடாது, அதையும் பேசுவோம். அந்த கர்ம பணையன் என்னென்னா, கடன் வாங்கி பண்ணி மாட்டிக்கக்கூடாது. ராசிக்கு கர்ம பயன் பார்த்திங்கன்னா இந்த 6, 8, 10 இதெல்லாம் ரொம்ப ஒரு விளைவை கொடுத்துரும். ராசிக்கு 8ஆம் அதிபதி குரு பகவான், குழந்தைக்கு தாமதப்படுத்தக்கூடாத ராசிகள் இந்த உண்டு. ஆண் பெண்ணை யாராக இருந்தாலும், ஏன்னா 3ஆம் அதிபதி சந்திரன் வீடு. ஆணாக இருந்தாலும் குழந்தைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டு பிரச்சனையாக இருக்கும். ஆணும் பெண் 2 பேர்த்துக்குமே. ஏன்னா உங்களுக்கு கர்மம் செய்ய குழந்தை வரணும். அப்போ ஆண் குழந்தைன்னு அர்த்தம். கர்மம் செய்ய பொதுவாக ஆண் குழந்தைகள். அப்போ இந்த ராசி வேகப்படுத்த வேண்டிய ராசி. தாமதப்படுத்தினவங்களுக்கு நிறைய பேர் தத்து குழந்தை யோகமாக மாறிடும். அப்போ கிருஷ்ணரே பாருங்களேன், கிருஷ்ணன் பாருங்கள் எங்கே வளர்ந்தார்? தாயிடம் வளர்ந்தாலும் யசோதா வளர்ந்தாங்களா? அப்போ இந்த ராசி இயற்கையாகவே கிருஷ்ணரை குறிக்கின்ற ராசி. வேறு இடம் மாறி வளரக்கூடியது. நிறைய பேர் ஹாஸ்டலில் படிக்கிற அம்சம் இருக்கும். அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த ராசி கடன் என்ற ஒன்றை தேவைப்பட்டால் வாங்கணும், கால்குலேட் பண்ணி தான் வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கக்கூடாத ராசி இது. கடனால் வட்டிக்கு வாங்கி மாற்றி உங்களுக்கு நிறைய பேர் மாட்டிட்டு அதில் பரிகாரத்தை கொடுத்து காப்பாற்றுறதுக்குள்ளே 10,000 தெரியும். அதாவது நல்ல கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும், சூழ்நிலை மாறிடும். இந்த ராசி ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடுங்க. இந்த ஒரு பணியார கதை மாதிரி சொன்னார் ஒருத்தர், இங்கே மாற்றி அங்கே வச்சு அங்கே மாற்றி. ஃபஸ்ட்டு டைம், 2ஆவது டைம் சக்ஸஸ், 3ஆவது டைம் மாட்டிட்டேன். இப்போ பெரும் தொகை மாட்டிக்கிச்சு. இந்த ராசி எப்பவுமே ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது பண்ணும் பொழுது, ரியல் எஸ்டேட்டில் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கரெக்டாக வந்த அத்தனையும் ஜெயிச்சிருது. ரிஷபம் கவர்மெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸ்கிப் ஆகிற எது எடுத்தாலும் மாட்டிக்குது.
இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரியல் எஸ்டேட்டு, கட்டடம், இன்டீரியர் டிசைன் பண்ணுறவங்க ரொம்ப கவனம். வண்டி வாகனம் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இதே உங்களுக்கு இந்த கேமரா ஷூட்டிங், வீடியோ, இந்த மேடை பேச்சுகள், லாயர் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப இந்த ராசிக்கு இயற்கையாகவே அமையும். நல்லபடியாக பண்ணலாம். கணக்கு வழக்குகள் நல்லபடியாக இருக்கும். பேச்சு திறமை இருக்கும். இன்னும் நிறைய பேசுகிற மாதிரி தோணும். பாயிண்ட்டாக இந்த நுட்பமாக பார்த்துட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். குழந்தைகள், இந்த ராசிக்கு குழந்தைகள் வகையில் சொல்லியிருக்கோம். குழந்தை வந்ததுக்கு பின் பொருளாதார விருத்தி உண்டு. இந்த ராசிக்கு கொஞ்சம் லைஃப்பில் பிடிமானம் இருக்காமல் இருக்கும் குலதெய்வம். அதேமாதிரி குலதெய்வ அனுகிரகம் இருக்க பொருளாதாரம் உண்டு. இந்த ராசி குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் பாயிண்ட். ஒன்று குலதெய்வம், இன்னொன்று குடும்பம். இந்த குடும்பத்தில் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே டெவலப்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆகும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இந்த ராசிக்கு இயற்கையாகவே வரும். இப்போ பெண்களாக இருந்தால் நகையாக வரலாம், சொத்தாக கூட வரலாம். பணம், நகை உண்டு. இவங்களுக்கு எந்த ஒரு பணத்தையும் லாக்கரில் வைத்து பழகுங்க. வீட்டில் வைக்காதீங்க. வீட்டில் வைக்காத விட லாக்கர் ஃபெசிலிட்டியில் வைத்தால் உங்களுக்கு 1 2ஆக பெருகும். நிறைய பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த ராசி பொதுவாகவே நான் போட வைப்பேன். ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டு வைங்க. இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு. நம்மளால சொன்னீங்க ஏன் சும்மா பணம் கட்டணும், போடுங்க அப்படின்னு. ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டதெல்லாம் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஜாதக நுட்பங்கள், இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் வேறு, அதையும் பார்க்கணும். தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை பிடிக்க வாய்ப்புண்டு. அது குறிப்பிட்ட காலகட்டம் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும். நிறைய பேர் இங்கே அப்பாவோட ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கவர்மெண்ட்டில் இருப்பாங்க, அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமா? அப்போ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அப்போ எப்போ காலகட்டம் கிடைக்கும், அதெல்லாம் மற்ற தசாபதிகள் பார்க்கணும். தந்தை என்ன தொழில் அதை அப்படியே பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸுங்க. மேக்ஸிமம் எதுவுமே எனக்கு தெரியலைங்க, எதுவுமே பிடிக்கலைங்க, வாழ்க்கையில் வரத்தியா. உங்கள் அப்பா என்ன பண்ணார்? ஒரு எக்ஸாம்பிள் கேட்போம். அப்பா ஒரு தொழில் பண்ணார். ஒருத்தர் சொன்னார், அப்பா சினி ஃபீல்டில் இருக்கார், சினிமா இதில், நீங்கள் அதே பண்ணுங்கள். சார் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் படிக்கலைண்ணா, நீங்கள் பண்ணுங்கன்னார். அப்படியே அதை சொன்னான். அப்போ அடுத்த கிட்ட சொல்லி 1 இயர் ஆச்சு. இப்போ ஒரு பெரிய அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போயிட்டார். கணிசமாக சம்பளம் வருதுன்னார். அப்போ நிறைய வேலை வரத்துக்கு சினி ஃபீல்டு போனால் கிடைக்குமா கிடைக்காது, இவருக்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா இவருக்கு அமைப்பு, இவர் ஜாதக ரீதியாக 10ஆம் அதிபதியெல்லாம் குறிக்கிறதெல்லாம் சினிமா கலை உணர்வு தான் குறிக்குது. பொதுவாக இந்த ராசி கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி, நல்லபடியாக டெவலப் பண்ணலாம். சரி, இந்த கர்ம பயனை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக கையாள வேண்டும். முதலது இந்த ராசி முக்கியமாக நெருப்பு சம்பந்தப்பட்டது, அரசியல், அரசாங்க சம்மந்தப்பட்ட டீட்டெயில் எல்லாமே கவனிக்கணும். நெருப்பு, இபி, இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், கடை வச்சா இபி கனெக்ஷன் கரெக்டாக பார்த்துக்காங்க. டிரான்சாக்ஷன் விஷயத்தில் எப்போவுமே கவனமாக இருந்துக்காங்க. இதெல்லாம் இந்த ராசிக்கு சேஃப். இதில் தான் பிரச்சனையே வந்து நிற்கும். மறந்துட்டேன், இந்த ராசி கடன் அடைச்சிடும், ஆனால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டுரும். வண்டி வாகனம் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டு அதில் ப்ராப்ளம் நிற்கும். அப்போ இந்த ராசி என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்வதை திருந்தச்சைங்கிற மாதிரி எந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கங்க, ஜெயிச்சிருவீங்க. கர்ம கலிய இந்த ராசி நல்வினை கர்மா மட்டும் அதிக, தீவினை கர்மா குறைய. இந்த ராசிக்கு ஆடி அமாவாசை இல்லை மாகாள அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. எல்லா அமாவாசையும் கொடுக்கலாம். இந்த ராசி இந்த அமாவாசை தவறாமல் கொடுத்துடணும். இந்த ராசிக்கு ஆருத்ரா தரிசனங்கள் டிசம்பர் மாதத்தில் பொதுவாக வரும். ஆருத்ரா தரிசனம் இந்த ராசி ஒரு முறை போயிட்டு வந்தாலே லைஃப்பில் அப்படியே டெவலப்மெண்ட் தெரியும். ஆருத்ரா தரிசனம் இல்லைன்னா ரங்கநாதர், சிவன் வடிவம், அது பெருமாள் அம்சத்தில் ரங்கநாதர், அதாவது பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி. இந்த அம்சங்களை இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நட்சத்திர சூட்சமும் இருக்குது, எப்படி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணலாம் எல்லாமே சொல்லி அந்த ஜாதக ரீதியாக மாறும், அப்படிலாம் கொண்டு வரலாம். ஆக ராசிக்கு கர்ம பயன்கிறது ப்ளஸ் இது மைனஸ் இது பார்த்துருக்கோம். ஹெல்த் வைஸ் பெண்களாக இருந்தால் தைராய்டு, யூட்ரஸு இதெல்லாம் கொஞ்சம் கவனம். ஜென்ஸாக இருந்தால் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட தைராய்டாக இருக்கலாம், சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது, ஒரு சில பழக்க வழக்கங்கள், ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட ஹேபிட்ஸ்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா இது 90 தான் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா சுகர் பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இங்கே தான் வந்து நிற்கும். ஹெல்த் வைஸ் பார்த்துக்கோங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே புதன் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனை ஏதாவது வருது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா குழந்தை வடிவத்தில் இருக்கிற கடவுளை வழிபட்டால், குழந்தையுடன் இருக்கிற கடவுளை வழிபட்டால் திருப்தி. அப்போ குழந்தை வேலப்பர் வழிபாடு பண்ணலாம், பால முருகர் குழந்தை வடிவத்தில் பண்ணலாம், கிருஷ்ணர் குழந்தை வடிவத்தில் இருக்கிறது பண்ணலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்தா மாசாணி அம்மன், அது பெண் குழந்தையும் அந்த அம்பாலும் இருக்கிற மாதிரி, இது மாதிரி இருக்கிற கோயிலை வழிபாடு பண்ணும் பொழுது
பிரச்சனைகள் விளங்கக்கூடிய காலகட்டம் உண்டு. அப்போ நல்வினை கர்ம பயனை அதிகரிங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.